என்ன பேசுவார்னா, இந்த முஸ்லிம்கள் லீடர்களை, முஸ்லிம் தலைவர்களை என்னால நம்ப முடியல. ஏன் அப்படின்னா, காலையில் ஏன் கூட உட்காந்து பேசுறான், ஈவினிங் வெள்ளக்காரனோட டீ பார்ட்டியில கலந்துக்கிறான். வெள்ளக்காரனோட ஈவினிங் போய் டீ பார்ட்டியில் கலந்துக்கிறான். காலையில் நாங்கள் என்ன முடிவு எடுத்தோமோ அதை அப்படியே போய் அங்கே போய் சொல்றான். இவங்களால எங்களால் மேய்க்க முடியல. விடுதலை போராட்டம் டிஃபிகல்ட் ஆனது யாருன்னா, இந்த மாதிரி நயவஞ்சகர்களால. அல்லாஹ்வுடைய தூதருடைய மிஷன் எதனால பிரச்சனை வந்தது? நயவஞ்சகர்களால. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அகல் போர்ல ஃபுல் டேட்டாவை கொடுத்தது யாரு? இந்த முனாஃபிக்கள் தான். வாங்க, இப்படிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்தீங்கன்னா தூக்கிடலாம், ஒன்றும் மேட்டர் இல்லை, ஃபுல்லா ஸ்ட்ரென்த் கூட்டிட்டு வாங்க, கூட அவங்கள கூப்பிட்டுக்கோங்க, கூட இவங்களை கூப்பிட்டுக்கோங்க, கூட அவங்கள கூப்பிட்டுக்கோங்க, 12,000 பேருக்கு தேறி வாங்க, இங்க இருக்கிற நம்பர் கணக்கு போட்டு, இங்க 3000 தான் இருக்கு, இங்க 3000 தான் இருக்கு, நீங்க 12,000 வந்தீங்கன்னா அடிச்சு வாஷ் அவுட் பண்ணலாம். எல்லாம் பிளஸ் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது யாரு? இவன் தான் பண்றதில்ல. அப்ப தபுக் போர்ல கூட என்ன பண்றாங்க? ரோமாபுரியோட டைஅப். யாரு கூட? ரோமாபுரியோட டைஅப் போட்டு கொடுத்து, ரோமாபுரிக்கு ஒரு மர்க்கஸ் எது? பள்ளிவாசல் கட்டிட்டணும், நாங்க நன்மையை நாடுகிறோம். எது? பள்ளிவாசல் கட்டிட்டு. மஸ்ஜிதுல் லிரார்னு வருது இல்ல, அது என்ன பள்ளிவாசல்? அது ரோமாபுரிக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல். அது ஒரு மர்க்கஸ், ஊருக்கு ஒதுக்குப்புறம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு தொழுகை நடத்த சொல்றான். எதுக்கு? ஓப்பனிங் கிராண்டா இருக்கணும். இல்ல, இந்த ஓப்பனிங் கிராண்டா இருக்கணும். அது ஒரு அப்படி ஊருக்குள்ள அப்படி அது ஒரு பள்ளிவாசல அற்பமா யாரும் பார்க்க கூடாது. நபி நின்று தொழுத இடம். எப்படி மஸ்ஜித் நபவியில சொர்க்கத்துடைய அந்த பூங்கா இருக்கோ, அங்க மேயற மாதிரி இங்கேயும் கொஞ்சம் வந்து இங்கேயும் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு மகாம் இப்ராஹிம் மாதிரி, மகாமே முகமது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி வச்சிடலாம். ஆனா நோக்கம் என்ன? ரோமாபுரியிலிருந்து வெளியூர் வாசிகள் வந்து தங்குறது. அங்க எப்படி திண்ணை தோழர்கள் இருக்காங்களா, இங்க திண்ணை திருடர்கள் இவங்க. இங்க ஒரு திண்ணை. வேலை என்ன அப்படின்னா, ரோமாபுரிக்கு அப்டேட் கொடுக்குறது. ரசூலுல்லாஹ்வுடைய படைகள் எங்க போகுது, எப்போ போகுது, எத்தனை பேர் போறாங்க, உள்ள எத்தனை இருக்காங்க, வெளியே எத்தனை பேர் இருக்காங்க, அப்டேட். அப்ப இது வேலை என்ன? யாரு? எப்பயுமே நயவஞ்சகர்கள் தீனுடைய வேஷத்தை போட்டுக்குவாங்க. நயவஞ்சகர்கள் தீனுடைய வேஷம் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. லாரன்ஸ் ஆஃப் அரேபியா என்ன? யாருமே தீனுக்கு மாற்றமா சொல்லி வழி நடத்தவே மாட்டான். 72 நாங்கள் நலம் நாடுபவர்கள்மா. 72 இப்படிதான் இருப்பான். ட்ரெஸ் பக்காவா இருக்கும், பேச்சு சொட்டும், ஈமான் சொட்டும். ஆனா எல்லாம் சொல்றான், அவங்க பேசுனா அப்படி கேட்ப. அப்படியே அந்த பத்ரு போருடைய அந்த சம்பவங்களை 72 பேரும் பேசுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அழுவாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாங்கன்னா நமக்கு அழுகு வந்துடும். அவன் பேச 72 பேர் இப்படியே பேசுவாங்க. ஆனா அதுல எத்தனை பேர் ஈமான் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப நாம நேரடியாக குர்ஆனோட தொடர்பு இருக்கணும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர் பேசுனா நீ அப்படி உட்காந்து கேட்பான். அவன் பேச்சுல அப்படியே மயங்கி போயிருவீங்க. ட்ரெஸ் அப்படி பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்களா? எப்படி? உதாரணம் பேர் அல்லாஹ், சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகளாம். எப்படி? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கட்டா ஏதாவது